நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் 25 சுங்கச்சாவடிகளில் ஆகஸ்ட் 31 முதல் 45 ரூபாய் வரை கட்டணத்தை உயர்த்த தேசிய நெடுஞ்சாலை எடுத்திருக்கும் முடிவு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். ஏற்கனவே பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து மக்கள் பெரும் சுமையை சுமந்து வரும் சூழலில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு மத்திய அரசின் கடுமையான தவறான கொள்கை என அவர் விமர்சித்துள்ளார். சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள், மண்ணுரிமை போராளிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அதனை கவனிக்காமல் கட்டணத்தை அடிக்கடி உயர்த்தும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு மக்களின் வாக்கால் கிடைத்த அதிகாரத்தை அவர்களையே சுரண்டுவதற்கு பயன்படுத்தி வருவதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு விலையை கூட்டிய பிறகு இப்போது சுங்க கட்டணத்தையும் உயர்த்துவது மனிதாபமற்ற நடவடிக்கை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விலைவாசி ஏற்கனவே சாதாரண மக்களுக்கு தாங்க முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் அதனை குறைக்கும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல் புதிய சுமையை ஏற்றி வைப்பது உழைக்கும் வர்க்கத்திற்கு பொருளாதார போராகவே அமையும் என சீமான் கண்டித்துள்ளார். சொந்த நாட்டிலேயே 50 கிலோமீட்டருக்கு ஒருமுறை கட்டணம் வசூலிக்கப்படுவது ஆங்கிலேயர் ஆட்சியில் கூட இல்லாத அடிமைத்தனத்தை நினைவுபடுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் சாலை அமைப்பதற்கான செலவை விட பல மடங்கு வசூலித்த பிறகும் தொடர்ந்து 15-20 ஆண்டுகளாக கட்டணம் எடுப்பது முறைகேடானதாகும் என சீமான் தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கும் கணக்குகளை மறைத்து குறைத்து காட்டி மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். ஒவ்வொரு சாலைக்கும் செலவான தொகை, தினசரி வசூல், சாலை பராமரிப்பு செலவு போன்ற அனைத்து தகவல்களையும் வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கும் வரை சுங்க கட்டணம் பகற்கொள்ளையாகவே கருதப்படும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். எனவே மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். மேலும் பொதுமக்களை சுரண்டும் சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக மூடும் நடவடிக்கை மத்திய பாஜக அரசால் எடுக்கப்பட வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மக்களை ஏமாற்றும் தனியார் நிறுவனங்களின் சுங்க கொள்கையை அரசு கைவிடாவிடில் தமிழகம் முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை முற்றுகையிடும் பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி விரைவில் நடத்தும் என்றும் தமிழகத்தில் எங்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க முடியாத நிலையை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சென்னை தி நகர் பகுதியில் நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை வைத்தோம். அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. இதன் மூலம் அவர் எங்களை ஏமாற்றிவிட்டார் என்பது உறுதியாகியுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடத்தை வழங்குவதாக கூறியும் அதை நிறைவேற்றாமல் முதுகில் குத்தியுள்ளார். இது முற்றிலும் அநியாயமான செயல். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்களில் கூட்டணி ஒப்பந்தங்களில் ஒருபோதும் தேதி குறிப்பிட்டு கையெழுத்திடப்படவில்லை. அதேபோன்று தேமுதிகவும் அக்காலங்களில் நேர்மையுடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மரபை மதிக்காமல் நடந்து கொண்டதால் தான் இப்போது நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நம்பிக்கையுடன் கையெழுத்திட்ட கூட்டணி ஒப்பந்தமே இன்று ஏமாற்றமாக மாறியுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் தொடர்ந்த அவர், எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு இயல்பாக மக்கள் வருவதில்லை. அதிக பணம் செலவழித்துதான் பொதுமக்களை கூட்டங்களுக்கு அழைத்து வருகிறார்கள். இதுவே அவர்களின் அரசியல் நிலையை வெளிப்படுத்துகிறது என விமர்சித்தார். அதே வேளையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வேண்டும் என தாம் வாழ்த்துகிறேன் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தனது உரையில் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் திருப்பூரில் இயங்கும் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன. சொத்து வரி அதிகரிப்பு, மின்சார கட்டண உயர்வு, நூல் விலையில் நிலைத்தன்மையின்மை போன்ற பிரச்சனைகளால் தொழில்துறைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கு காரணம் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு தொழில்துறைக்கு தேவையான ஊக்கங்களை அளிக்காமல் மத்திய அரசின் மீது பழியை தெள்ளும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறுப்பை தட்டி கழிப்பதிலும் குற்றத்தை மற்றவர்களின் மீது சுமத்துவதிலும் முதலிடம் வகிப்பரும் முதல்வர் ஸ்டாலின். அமெரிக்கா உயர்த்துள்ள இறக்குமதி வரி காரணமாக திருப்பூர் பின்னலாடை தொழில் பாதிக்கப்படுகிறது என்று சமூக வலைதளத்தில் பதிவு செய்வதற்கு பதிலாக கடந்த 3 ஆண்டுகளாக தொழில்துறைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க அவர் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி மேலும் 2021 முதல் இன்று வரை ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு தடைகள் அதிகமாக்கப்பட்டுள்ளன. வணிக கட்டடங்களுக்கு 180% வரி உயர்த்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு விதிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணங்கள் பலமுறை உயர்த்தப்பட்டுள்ளன. கூடுதலாக பீக்-அவர் கட்டணம், நிலை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பருத்தி விலை குறைந்திருந்த போதிலும் நூல் விலைகளில் நிலை தடுமாற்றம் நீடித்தது. பருத்தி துறையை ஊக்குவிக்க அரசு எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. முதலமைச்சர் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்ட போதிலும் கோவை மற்றும் திருப்பூர் தொழில்களுக்கு எந்த வெளிநாட்டு முதலீடுகளும் ஈர்க்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மின் கட்டண உயர்வால் கழிவு பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடத்திய போதும் அவர்களின் கோரிக்கைகளை அரசு புறக்கணித்து விட்டதாகவும்
தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மில்கள் தமிழக மக்களுடன் வட மாநிலத்தவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கி வந்தபோதும் திமுக அரசு எடுத்த தவறான கொள்கைகள் காரணமாக அந்த துறை நலிவடைந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கோவை, மான்செஸ்டர், திருப்பூர், டாலர் சிட்டி என அழைக்கப்பட்ட நகரங்கள் இன்று முதலீடுகளை இழந்து தொழில்கள் பிற மாநிலங்களுக்கு தாறுமாறாக செல்ல தொடங்கியுள்ளன. 2021ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் சிறப்பாக இயங்கிய தொழில்துறைகள் தற்போதைய திமுக ஆட்சியில் கடுமையான வரி கொள்கை பிழைகள் காரணமாக தள்ளாடி வருகின்றன அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமைகளை மறைக்க முதல்வர் ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது பழி சுமத்துகிறார். ஆனால் உண்மையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில் வீழ்ச்சியடைந்ததற்கு காரணம் திமுக அரசின் தவறான செயல்பாடுகளே என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு காரணமாக இந்திய பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி பாதிக்கப்படாமல் இருக்க பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதில் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கடன் மற்றும் வட்டி வசூலை 6 மாதங்கள் நிறுத்தி வைக்கவும் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பாதுகாக்கவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க சந்தையில் இந்திய தயாரிப்புகள் போட்டியிட முடியாமல் விற்பனை குறையும் அபாயம் இருந்தாலும் உள்நாட்டில் உற்பத்தி தடையின்றி நடைபெறுமானால் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணியை ஈட்டலாம். எனவே ஆயத்த ஆடைத்துறைக்கு உடனடி உதவிகள் வழங்கும் பொறுப்பு தமிழக அரசிற்கு உண்டு. ஆனால் திமுக அரசு எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் தவறிவிட்டது என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடத்த திட்டமிட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியின் மாநாடு திடீரென ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய பின்னர் தமது அரசியல் வலிமையை வெளிப்படுத்தும் நோக்கில் மதுரையில் பெரிய அளவில் மாநாடு நடத்துவதாக ஓபிஎஸ் தரப்பு அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது அந்த மாநாடு நடைபெறாது என்றும் அதற்கு பதிலாக ஓபிஎஸ் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தபோது அவரை நேரில் சந்தித்து வரவேற்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் அதற்கு எந்த பதிலும் கிடைக்காததோடு மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனையும் அவர் தொடர்பு கொண்டபோது எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. இதனால் ஓபிஎஸ் தரப்பில் அதிருப்தி ஏற்பட்டது. தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் நீண்ட ஆலோசனை நடத்திய அவர் இறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியான சில நாட்களுக்கு பிறகு ஓபிஎஸ் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அரசியல் நிலைமை குறித்து விவாதித்தது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட மாநாடு நிச்சயமாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது. ஏனெனில் கடந்த மாதமே மாநாட்டு தயாரிப்புகள் தொடங்கப்பட வேண்டியிருந்த நிலையில் எந்த வகையிலும் பணிகள் முன்னேற்றம் அடையவில்லை. இறுதியில் ஓபிஎஸ் தரப்பு மாநாட்டை ஒத்திவைத்து அதற்கு பதிலாக தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வது சிறந்தது என முடிவு செய்துள்ளது. இந்த சுற்றுப்பயணம் தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, சிவகங்கை, பரமக்குடி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முதலில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஓபிஎஸ் தரப்பில் அதிமுகவுக்காக வாக்கு சேகரிப்பேன் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாஜக அதிமுக கூட்டணியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மாநில அரசின் போக்கும் கருத்தில் கொண்டு இந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. கோவை துடியலூர் சந்திப்பில் இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வல தொடக்க விழாவில் பாஜக நிர்வாகியும் நடிகருமான ரஞ்சித் கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலுவான பாராட்டு தெரிவித்ததோடு தவேக தலைவர் விஜய் குறிவைத்து விமர்சனங்களை முன்வைத்தார். ஒரு குடிமகனாகவும் வாக்காளனாகவும் தனது தலைவர் மோடிதான் என அவர் கூறினார். அமெரிக்காவை வியக்க வைத்த பிரதமர் மோடி இந்தியாவை உலகம் முழுவதும் உயர்த்தி காட்டியவர் என்றும் புகழ்ந்தார். இதனுடன் நடிகர் விஜய் குறித்து பல்வேறு கருத்துக்களை ரஞ்சித் வெளிப்படுத்தினார். விஜய் மோடியை 2014ஆம் ஆண்டு கோவையில் சந்தித்தது மக்கள் நலனுக்காக அல்ல, அப்போது வெளியாக இருந்த தனது தலைவா பட பிரச்சனைக்காக மட்டுமே என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் விஜய் பிரதமரை மிஸ்டர் என்றும் முதல்வரை அங்கிள் என்றும் அழைப்பது பொறுப்பற்ற நடைமுறை என தெரிவித்தார். விஜய் தொடர்பான விமர்சனங்களை வலுவான சொற்களால் வெளிப்படுத்திய ரஞ்சித் தன்னிடம் தோன்றிய கோபத்தை மக்கள் ஓட்டு மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அவரது பேச்சில் குத்த வேண்டும் போன்ற கூற்றுகள் இடம்பெற்றிருந்ததால் அது வன்முறை தூண்டும் வகையிலானதாக தாவேகாவினர் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் ரஞ்சித்தின் பேச்சு தாவேகா தலைவரின் கண்ணியத்தை குலைக்கும் விதமாகவும் சமூக அமைதியை பாதிக்கும் வகையிலும் இருப்பதாக கூறி காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். சென்னை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஜலீல் எனும் தாவேகா நிர்வாகி ஆன்லைன் மூலம் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் நடிகர் ரஞ்சித் தாவேகா தலைவர் குறித்து அவதூறான மற்றும் வன்முறை தூண்டும் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். எனவே அவர் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புகார் மனுவை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். இந்த சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கு நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். உரிமை மீட்பு தலைமுறை காக்க என்ற தலைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நடைபயணத்தில் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே நேரடியான கருத்துக்களை பகிர்ந்து அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் இது நடத்தப்படுகிறது. இந்நிலையில் நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாமக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை கண்டித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை என்றும் பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். திமுக அரசு பொதுமக்களின் நலனுக்கு எதிராக கொடுங்கோல் ஆட்சியை நடத்துகிறது. இதனை அகற்றவே உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் மேற்கொண்டு வருகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் திமுக தனது தேர்தல் டெபாசிட் இழக்கும் நிலை வந்துவிட்டது. மக்கள் திமுக ஆட்சியை கண்டு கோபத்தில் இருக்கின்றனர். இப்போது திமுக ஆட்சியை ரத்து செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.